வணக்கம். இது உங்கள் ஏக்யூப் டிவி. நாட்டிலும் உலகளாவிலும் நடைபெறும் முக்கிய சம்பவங்களை தெளிவாகவும் நம்பகமான முறையிலும் உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை இப்போது பார்க்கலாம். இன்றைய முக்கிய செய்திகளில் தமிழகத்தில் தேர்தல் வேட்கை அதிகரித்து வரும் நிலையில் அரசியல் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. அதே நேரத்தில் வானிலை எச்சரிக்கைகள் மற்றும் சர்வதேச நிலவரங்களும் கவனம் ஈர்த்துள்ளன. இப்போது அந்த முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் அரசியல் வேட்கை தீவிரமடைந்து வருகிறது. அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான விஜய் தனது அரசியல் பயணத்தில் முக்கியமான முன்னேற்றமாக தேர்தல் ஆவணத்தில் கூடுதல் எஃப்ஐஆர் வழக்குகளை பதிவு செய்துள்ளார். திருமாவளவன் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என அறிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசியலில் அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். சீமான் தமிழக அரசியல் கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகள் ஆகியும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். பழுதடைந்த நாட்டை சீர் செய்ய மாற்று அரசியல் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். மொழிக் கொள்கை மற்றும் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு அதிகரித்துள்ளது. இந்த விவகாரம் அரசியல் மட்டத்தில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. தமிழகத்தின் நிதிநிலை குறித்து மத்திய அரசு கடுமையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த கடன் சுமார் ரூபாய் 10 லட்சம் கோடியை கடந்துள்ளது என கூறப்படுகிறது. தமிழ் மாநிலத்தின் மக்கள் தொகை சுமார் 7.5 கோடி என கணக்கிடப்படும் நிலையில் இந்த கடனை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒருவருக்கு சுமார் ரூபாய் 1.3 லட்சம் முதல் ரூபாய் 1.4 லட்சம் வரை கடன் சுமை இருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. இந்த விவரம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியதுடன் மாநிலத்தின் பொருளாதார நிலை குறித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ஈரோடு, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் சமூக வலைதளங்களில் வீடியோவாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை கடந்துள்ளது. கடும் வெப்பம் நிலவுவதால் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பொதுத் தேர்வுகள் தொடங்கியுள்ளன. சுமார் 24 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்று வருகின்றனர். சாத்தான்குளம் காவல்துறை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என மத்திய அரசு நீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சில விரைவு ரயில்கள் தற்காலிகமாக தாம்பரம் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் தங்களின் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு செல்ல வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரானில் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையின் காரணமாக சிக்கியிருந்த தமிழர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் என இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் 1000 கிலோ எடையுடைய
சக்தி வாய்ந்த வெடிகுண்டை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் 1000 கிலோ எடையுடைய சக்தி வாய்ந்த வெடிகுண்டை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் குற்றச்சம்பவ வீடியோக்கள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள இராணுவ பதட்டம் உலகளவில் கவலைக்குரிய நிலையை உருவாக்கியுள்ளது. இத்துடன் இன்றைய சிறப்பு செய்திகள் முடிவடைகிறது. இதுவரை எங்களுடன் இணைந்து இருந்தமைக்கு மிக்க நன்றி.